Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். டிசிஎஸ்லேருந்து இப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பாஸ்ட் அவுட், இப்போ 2024 நீங்கள் முடிக்க போகிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன படிக்கணும், எந்த மாதிரியான டெஸ்ட் பேட்டர்ன் இருக்கும், அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக 2024 கிராஜுவேட் ஆக போகிற ஆர்ட்ஸ், காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 26 ஏப்ரல் வெள்ளிக்கிழமைக்குள்ளே அப்ளை பண்ணணும். இதுக்குண்டான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். அந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய நேம் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி, ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் ஆதார் கார்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு எரரும் இல்லாமல் கரெக்டான செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிற கொடுக்கலாம். உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம். பட் இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில். அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ரியேட் பண்ண மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா அதில் 2 கேட்டகரி இருக்கும், ஐடி, பிபிஎஸ். இல்லை பிபிஎஸ் கேட்டகரிக்குள்ள உள்ள அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களோட மோட் ஆஃப் டெக்ஸ்ட், அதாவது உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கா, உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ், இன்டர்ன்ஷிப், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே இது எல்லாமே கொடுத்து தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுதான் ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஆனால் அது நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிற அந்த பட்டனை மட்டும்தான் கிளிக் பண்ண போகிறீங்க. அதுக்குண்டான பேசிக்கான உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்பே கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கொடுக்குறப்பவே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா டெஸ்ட் செலக்ட் பண்ணணும். இன் சென்டர் அப்படிங்கிற மோட் ஆஃப் டெஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் சென்டர் சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு, நம்ம காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸே இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தான் உங்களுக்கு உங்களுடைய நியர்பை லொக்கேஷனே வரக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். நீங்கள் டிலே பண்ண உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்புறம் வெளியே கொஞ்சம் தூரமாக போய் தான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வில்லிங் இருக்கீங்க, உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற காலமில் போயிட்டு அந்த டேப்பில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் அப்ளைடு அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஸோ இன் சென்டர் டெஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம இன்பர்சனாக சென்டரில் போய் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். நான் இப்போ ஒரு சென்டரில் 50 தான் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா 50 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் அந்த சென்டரில் சூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கப்புறத்து வேறு சென்டருக்கு தான் போகணும். ஸோ அப்போ நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டரில் நம்ம போய் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ப்ரெஃபரபுளான சிட்டியே உங்களுக்கு டெஸ்ட் சென்டராக கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு டிசிஎஸ் அயான்லேருந்து உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு டிசிஎஸோட டொமைன்லேருந்து தான் மெயில் ரிசீவ் ஆகுமே தவிர ஜிமெயிலையோ ரெடிஃப் யாஹூ மெயிலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் ரிசீவ் ஆகாது. டிசிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. யாராவது நீங்கள் டிசிஎஸ்சில் ஜாப் வாங்கி தரக்காக அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது பிகாம், பிஏ, பிஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ், பிஎஸ்சி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாருமே எலிஜிபிள். 2024 பாஸ் அவுட் ஆகிற போகிறீங்க எஸ்பெஷலாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு பேக்லாக், அதாவது அரியர் இருக்கக்கூடாது. உங்களோட எஜுகேஷன் வச்சு கேப் இருக்குது, அதாவது 12th முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடையில ஒரு 1 year கேப் இருக்குது. இல்லை நான் 10th முடிச்சுட்டு 11th 12th ஜாயின் பண்ணுறதுக்கு இடையில 1 year கேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் கேப்ஸ் இருந்தால் நீங்கள் எல்லாமே அதில் கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எஜுகேஷன் கேப் இருக்குன்னு தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபுல் டைம் கோர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். கரஸ்பாண்டன்ஸில் டிஸ்டன்ஸில் முடிச்சவங்க யாருமே எலிஜிபிள் கிடையாது. இன்னொன்று என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா 24/7, அதாவது வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிளா?
அப்படின்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல, ஒரு நாளைக்கு மினிமம் 8 to 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். பட் எந்த ஒரு ஷிஃப்ட் டைமிங் கொடுத்தாலும் எந்த டேயில் ஒர்க் பண்ண சொன்னாலும் நீங்கள் ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தான் நமக்கு லீவ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் டியூஸ்டே வெனஸ்டே நமக்கு லீவ் இருக்கும், மற்ற எல்லா நாளும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்தால் மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணணும், நைட் ஷிஃப்ட் வந்தால் நைட்லேருந்து வெடி வரைக்கும் காலையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷிஃப்ட் டைமிங்ஸ் மாறும், நமக்கு வீக் ஆஃப் மாறும். ஸோ அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். மினிமம் ஏஜ் வந்து 18 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் இருக்கும், 50 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணணும். என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது, கிளிக் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. 2024 பாஸ் அவுட் ஆக போகிற எல்லாருமே எலிஜிபிள். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.